அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கும்பம் ராசி நபர்கள் புதுமையை விரும்பக்கூடியவங்களாம் இருக்காங்க. வழக்கமான வழிகளை விட புதிய பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. சமூக நலனுக்காக சிந்திக்கக்கூடியவங்களா நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க இருக்காங்க. இவங்களுக்கு நல்ல அறிவும் யோசிக்கும் திறனும் அதிகமாகவே இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமே கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க, எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல, நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே. நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கலைங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது. மனக்குழப்பம் காணாம போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. கும்பம் ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கிறதுக்கும் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் திருவேலூர் தட்சிணாமூர்த்தி ஸ்தலத்தில் வியாழக்கிழமைகளில் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை மஞ்சள் பூ மாலை அணிவித்து கடலை பருப்பை நெய்வேத்தியமாக கொடுத்து ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க. வீட்டில் குருவின் படம் இருந்தால் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்யுங்க. குழந்தை பாக்கியம், தொழில் சிறப்படைய, இரட்டிப்பு லாபம் பெற ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்யுங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்க. யாரிடமும் உங்கள் பணத்தை பற்றி சொல்ல வேண்டாம். யாரையும் முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டாம். ஒப்பந்தம் போடும்போது கவனமாக இருக்கணும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்கணும். வாக்குவாதங்களை தவிர்க்கணும். சொத்துக்களை வாங்கும்போது பத்திரங்களை கவனமாக படிக்கணும். பழைய கடனை அடைக்கும் வரை புதிய முதலீடுகளை தவிர்க்கணும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வழியில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஒவ்வொரு
ஒவ்வொரு சனிக்கிழமையும் கருப்பு நிற நாய் மற்றும் பசுவுக்கு உணவளிக்கணும். துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி பாலபிஷேகம் செய்து 9 முறை சுற்றி வந்து ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லணும். வியாழக்கிழமைகளில் குழந்தைகளுக்கு புத்தகம், பேனா போன்ற கல்வி உபகரணங்களை தானம் செய்யணும். நீலம் மற்றும் கருப்பு நிறங்களை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக இருக்கு. சனி உங்களை சோதித்தாலும் தண்டிக்க மாட்டாரு. குரு உங்களை காப்பாற்றுவார். இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது. பணம் வரும், மன அமைதி திரும்பும், உறவுகள் பலப்படும். யாரையும் முழுமையாக நம்பாம உங்கள் உழைப்பை மட்டும் நம்புங்க. கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்யுங்க. எச்சரிக்கையா இருங்க. உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க உயர்ந்த எண்ணங்களையும் எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனைகளையும் கொண்டவங்களா இருக்காங்க. இந்த வருடம் முடியும் தருவாயில கடந்த 10 மாதங்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் திரும்பும் நேரம் வந்துருச்சு. கிரகங்களின் மாற்றத்தால் உங்கள் விதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக போகுது. சனி பகவான் 12ஆம் பாவத்தில் நுழைந்திருப்பதால் சில சோதனைகள் இருந்தாலும் குரு பகவானின் ஆசீர்வாதத்தால் அவை மாற்றியமைக்கப்பட போகுதுங்க. குரு பகவான் உங்கள் ராசியில் சூரிய ஒளியை போல் பிரகாசிக்க போறார். சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 5 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குடும்பம், கல்வி, தொழில் போன்ற அனைத்து துறைகளிலும் புதிய உயரங்களை நீங்கள் எட்ட போறீங்க. கும்பம் ராசியில் உள்ள ஆண்களுக்கு நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேற போகுது. தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உறுதியாக போகுது. சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாக போகுதுங்க. பங்கு சந்தை, போனஸ், இன்சென்டிவ் மூலம் திடீர் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கும்பம் ராசியில் உள்ள பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி திரும்பும். கணவன், மாமியார், குழந்தை உறவு மேம்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கலை, மீடியா, டிஜிட்டல் துறைகளில் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. அரசியல் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வேலை செய்யும் இடங்களில் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. மனதை அமைதியாக வச்சிருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. மாணவர்களுக்கு குருவின் பார்வையால் நல்ல கவனம் கிடைக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண் பெற்று விரும்பிய கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் இருக்கு. அறிவியல், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் சிறந்து விளங்க போறீங்க. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி கடலை பருப்பை தானம் செய்யுங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு விசா, வேலை புதுப்பித்தல் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். தாய் நாட்டுக்கு திரும்பும் வாய்ப்பு அமையும். வெளிநாட்டில் புதிய வீடு கட்டும் யோகம் உண்டாகும். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்ளணும். பாஸ்போர்ட், விசா போன்ற ஆவணங்களை கவனமாக பாதுகாத்து வச்சுக்கணும். தொழில் செய்பவர்களுக்கு ஐடி, ஃபைனான்ஸ், ஆன்லைன் டிஜிட்டல் பிஸ்னஸ் போன்ற துறைகளில் வளர்ச்சி ஏற்படும். புதிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த தொழிலில் லாபம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறையும். கடன் வாங்கி தொழில் செய்வதை தவிர்க்கணுங்க. புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யணுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. அரசியல்வாதிகளுக்கு குருவின் ஆசீர்வாதத்தால் பேச்சுக்கு பலன் பெருகும். மக்கள் ஆதரவு கிடைக்கும். புதிய கட்சிகளில் சேர வாய்ப்பு கிடைக்கும். தவறான கூட்டணியை தவிர்ப்பது நல்லது. விவசாயிகளுக்கு மழை சாதகமாக இருக்கும். எருமை மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். கலைஞர்கள் மற்றும் யூடியூபர்களுக்கு யூடியூப் துறையில் சிறந்து விளங்க போறீங்க. உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம், பச்சை நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8, 4, 1ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு, வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை, சனிக்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க.
சனி பகவான் சோதனைகளை நிறுத்திவிட்டு குரு பகவானுக்கு ஆதரவாக இருக்க முடிவு செஞ்சிட்டாரு. இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது. கும்பம் ராசிக்கு அதிபதி சனி பகவான். அவருடைய கருணை பெற திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு சனிக்கிழமை அல்லது அமாவாசை நாள்ல காலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள சென்று வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு முன் குளத்துல சிறிது நீர் தலையில ஊத்தி குளிக்கணும். உங்களுக்கு பிடிக்காதவர்களை மன்னித்து விட்டு மனதார ஓம் சனீஸ்வராய நமக என்று சொல்லிக்கொண்டே கோவிலுக்குள்ள நுழையுங்க. கருப்பு எண்ணெய் தீபம் ஏற்றி 8 முறை சனீஸ்வரரை சுற்றி வரணும். பசுக்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கும்பம் ராசிக்கு அதிபதி சனி பகவான். அவருடைய கருணையை பெற திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு சனிக்கிழமை அல்லது அமாவாசை நாளில் காலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள சென்று வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு முன் குளத்துல சிறிது நீர் தலையில ஊற்றி குளிக்கணுங்க. உங்களுக்கு பிடிக்காதவர்களை மன்னித்து விட்டு மனதார ஓம் சனீஸ்வராய நமக என்று சொல்லிக்கொண்டே கோவிலுக்குள் நுழையணுங்க. கருப்பு நெய் தீபம் ஏற்றி 8 முறை சனீஸ்வரரை சுற்றி வரணும். பசுக்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிடும். பொருளாதார மேம்பாட்டுக்கு கஞ்சனூர் சுக்கிரன் கோவிலில் சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகளில் காலை 8:30 மணிலிருந்து 10:30 மணி வரை வெள்ளை நிற ஆடை அணிந்து பாலை நெய்வேத்தியமாக கொடுத்து நவகிரகங்களை சுற்றி சுக்கிர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க. ஓம் சுக்கிராய நமக என்ற மந்திரத்தை 11 முறை ஜபம் செய்யுங்க. துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி நமஸ்காரம் செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. பால், தயிர் போன்ற வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகளில் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள் கிடைக்க போகுது. வாடிக்கையாளர் தேவை அறிந்து பொருட்களை அனுப்பி அவர்களின் நன்மதிப்பை பெற போறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெற போறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனை தீரப்போகுது. பிள்ளைகள் விரும்பும் பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்ய போறீங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்க போறீங்க, புதுப்பிக்க போறீங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகள் சாதகமாக நடந்து முடிய போகுது. மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்க போகுது. கலைத்துறையினர்களுக்கு மிகவும் அனுகூலமான காலமாக இந்த காலம் இருக்கு. வாய்ப்புகள் குவிய போகுது. புத்தி சாதுரியம் கையாள்வதால லாபகரமான காலமாக உங்களுக்கு இந்த காலம் இருக்க போகுது. உங்களுடைய பேச்சின் மூலமாக எதிரிகள் எல்லோரும் நண்பர்களாக ஆக போறாங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுது. புதிய நண்பர்களால தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். கல்வியில உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க கொள்கை பிடிப்புள்ளவங்க. இவங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். சனி பகவானின் சோதனைகளை குறைய போகுதுங்க. குருவின் அருளால் தொழில் முன்னேற்றம், நிதி வளம், உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் கதவை தட்டும். கும்பம் ராசிக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்க போகுதுங்க. சனி பகவானால் ஏற்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே நீங்க போகுது. குரு பகவான் கடகம் ராசிக்கு அதிசயமாக பயிற்சியாக வர்றாரு. இது குருவின் உச்ச வீடுங்க. இதனால கும்பம் ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது. குருவின் பார்வை அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை தருங்க. குரு 5ஆம் இடத்துல அமர்ந்து அற்புதமான பலன்களை தரப்போறார். குருவின் பார்வை சிறப்பான பலன்களை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. புதிய நண்பர்களை நம்பி எந்த முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்க்கணுங்க. பழைய நண்பர்களை விட்டு விலக வேண்டாங்க. பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க. குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருந்துக்கோங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கணுங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணத்துக்கு குறை இருக்காதுங்க. ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்தில் சிறப்பான மாற்றம் ஏற்படுங்க. ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லதுங்க. ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. இரட்டை குழந்தைகள் கூட பிறக்கலாம். பழனி மலை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமான துணை நிற்குங்க. அனுதினமும் முருகனை வழிபாடு செய்தா எந்த நாளையும் நீங்க தொடங்கணுங்க. ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதங்கள் நடக்குங்க. அடுத்த 4 மாதங்கள் அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும். காதல் கைகூடும். பெரும் பணத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். தைரியமாக எந்த வேலையையும் செய்து வெற்றி பெறலாம். சோதனைகள் சாதனைகளாக மாறும். வேதனைகள் வெற்றிகளாக மாறுங்க. கும்பம் ராசிக்கார நேயர்களே, நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது
அதாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.